அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ பதிவு எதை பற்றினாக்கா பாவத் பாவகம் அப்படின்றத பற்றி தாங்க. அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் பாவத் பாவகம் அப்படின்ற ஒரு அற்புதமான விதிநிலையை உருவாக்கியிருக்காரு. இதுலேயே இந்த அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையிலே இருக்குங்க. அதாவது பாவத் பாவகம்னா என்னது? ஒருவரோட ஏஎல்பி பாவகத்துக்கு ஒவ்வொரு பாவத்தையும் 405 நாளைக்கு யார் வழி நடத்துவார், யார் இயக்குவார், 45 நாளைக்கு என்ன நடக்கும், 5 நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த 13 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும், அடுத்து 1.5 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும், அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக தெரியுங்க. உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்களேன். என்னோட ஏஎல்பி லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா அது சிம்மம். லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்காரு? மேஷத்தில் இருக்காரு. இப்போ எனக்கு ஏங்கிற நட்சத்திரமா இது போயிட்டு இருக்குங்க. பூரம் 2 சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு? 10ன்றது ஒரு விதமான அழுத்தம். 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திராதிபதி சந்திரன் ஆச்சுங்களா 12ல் இருக்கார். அதாவது 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் 12ல் இருக்கார். ஏஎல்பிக்கு 12ல் இருக்கார். சந்திரன் 12ல இருந்து 7ஆம் பார்வை எங்க பாக்குறாருங்க? 7ஆம் பார்வை எங்க பாக்குறாரு? 7 பாக்குறாரு. 7ஆம் பார்வை 7 பாக்குறாரு. 7ஆம் வீட்டை பாக்குறாரு. 7ன்றது என்னது? 2வது குழந்தை, சூழ்நிலை. இது 7ஆம் பாவம் ஆச்சுங்களா. 12ன்றது என்னதுங்க? பயணம், அலைச்சல். இது 12. அப்ப 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திராதிபதி சந்திர பகவான் 12ஆம் வீடான கடகத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பறவையால 7ஆம் வீடான மரத்தை பார்க்கறது என்ன சொல்லுதுனாக்கா, நேற்று நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு என்னோட 2வது பையனோட ஒரு சில வேலைக்காக 2 வீலரில் அணைஞ்சிருக்கேன். கிளியராக வந்துருச்சுங்களா ஆச்சுங்களா. இதனால எனக்கு என்ன ஆகிப்போச்சுனாக்கா, எனக்கு ஒரு விதமான காய்ச்சல், உடம்பு வலிலாம் வந்துருச்சுங்க. சரி, காய்ச்சல் உடம்பு வலி வந்திருக்கு. இது எப்படி தெரியும்? எப்படி நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் தெரியும்? அதுவும் தெரியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சந்திர பகவானோட காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நோய் பார்த்தீங்கன்னா காய்ச்சல், உடம்பு வலி, அதாவது ஃபீவரு, பாடி பெயின், இதெல்லாம் சந்திர பகவானோட காரகத்துவத்தில் வருதுங்க. அப்போ அதே மாதிரி எனக்கு காய்ச்சல், உடம்பு வலி இதெல்லாம் வந்துருச்சு ஆச்சுங்களா. எவ்வளோ துல்லியமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, இந்த காய்ச்சல் உடம்பு வலி எப்போ வரைக்கும் இருக்கும், எனக்கு சரியாகுமா சரியாகாதா அப்படின்றது கூட நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏஎல்பி பாவாவை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் இப்போதைக்கு இந்த 5 நாளுக்கு யாரு இயக்கிட்டு இருக்காருன்னா சூரிய பகவான் இயக்கிட்டு இருக்காரு ஆச்சுங்களா. இந்த 5 நாளுன்றது எப்போ வரைக்கும்னாக்கா 14/7/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 6ஆம் பாவத்துல சூரிய பகவான் இயங்கிட்டு இருக்காரு. அப்ப இது என்ன தெரியுதுங்க? 14ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இந்த காய்ச்சல் உடம்புன்றது கொஞ்சமா இருக்கும். 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு சரியா போயிடும். அதனால எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்றது ரொம்ப துல்லியமா தெரியுதுங்க. ஸோ இந்த பாவத் பாவகா அப்படின்ற விஷயத்த ஆய்வு பண்ணோம்னா நோயோட தன்மை அது எப்படி இருக்கும், எதனால வந்தது, இது தீருமா தீராதா, எப்போ வரைக்கும் இருக்கும், இதுக்கு உண்டான எல்லா விதமான பதில்களும் இந்த ஏஎல்பி பாவாவில் இருக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும், இறைவனுக்கும், குலதெய்வத்துக்கும் நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன். வணக்கம்.